வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலும் மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் பேசப் போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது மத்திய கிழக்கில் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான பகிரங்க கருத்து வேறுபாடு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய ஆதரவு இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டில் பேசிய போதுதான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லி சொன்னால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருந்திருக்காது என்றும், ஏனென்றால் தாம் செய்ததை எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்திருக்க மாட்டார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். தாம் தலையிடாமல் இருந்திருந்தால் இஸ்ரேல் எப்போதோ அழிந்திருக்கும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்த முயற்சிகளை பாதிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய இந்த லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களை கடுமையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டித்திருக்கின்றார். குறிப்பாக நெதன்யாகுவுடன் தான் வலுவான உறவில் இருப்பதாகவும், ஆனால் நெதன்யாகு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். லெபனான் ஒரு காலத்தில் மிக முக்கியமான சிறந்த நாடாக இருந்திருக்கிறது. குறிப்பாக அங்கு மருத்துவர்கள் இருந்திருக்கின்றார்கள், ஆய்வாளர்கள் இருந்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை மாறியிருக்கிறது என்றும் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக மிக மோசமான நிலைதான் தற்போது இருக்கிறதாகவும், அமெரிக்காவும் ஈரானும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதனால் நெதன்யாகு மீது ட்ரம்ப் கோபம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தான் இந்த கருத்தும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் லெபனான் தளத்தில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லா தளத்தை குறிவைத்து தான் தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது என்று முன்னதாக ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் இஸ்ரேலுடைய தாக்குதல் குறித்து ஆலோசகர்கள் தனக்கு தெரிவித்த போது அதிர்ச்சி அடைந்ததாக ட்ரம்ப் தெரிவித்தார். அது மட்டுமன்றி ஈரான் விவகாரத்தில் நெதன்யாகு தவறாக முடிவெடுத்தார் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதற்கிடையில் அமெரிக்காவுடனான எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானின் சில பகுதிகளில் இஸ்ரேல் வெளியேற வேண்டியது அவசியமாகும் என்றும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போரின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் வரை போர் என்பது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக கருதப்படாது என்று ஆராக்சி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறவில்லை என்று அமெரிக்கா அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி தேவைப்படும் காலம் வரை இஸ்ரேல் லெபனானில் தொடர்ந்து நீடிக்கும் என்று நெதன்யாகு கூறியிருக்கின்றார். லெபனான் மட்டுமன்றி காசா, சிரியா போன்ற நாடுகளிலையும் இது தொடரும், தங்களுடைய நிலைப்பாடும் தொடரும் என்று இஸ்ரேல் விடாப்பிடியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய தெஹ்ரான் நகரின் நிர்வாகம் தொடர்பாக 1997 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஹெப்ரான் ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதிகளை இஸ்ரேல் ரத்து செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த அதிரடி முடிவின் மூலம் இனி பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாவதே சாத்தியமில்லை என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். பாலஸ்தீனத்தை உடைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடைய இதன் நோக்கு என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நடவடிக்கையினுடைய முக்கிய கட்டத்தை தான் தற்போது எட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ஓஸ்லோ உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக 1997 ஆண்டில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாலஸ்தீன தலைவர் யாஷர் அரஃபத் ஹெப்ரான் நகரம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தனர். இதன் மூலம் இந்த நகரம் என்பது 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. முதலில் உள்ள H1 பகுதி பாலஸ்தீன அதிகாரப்பூர்வமான அமைப்பின் முழு பொறுப்பில் இருந்தது. இரண்டாவது இருக்கக்கூடிய H2 பகுதி யூதர்களின் குடியேற்றங்கள் மற்றும் புனித தலங்கள் உள்ள பகுதியாகும். இதில் பாதுகாப்பு பொறுப்பை இஸ்ரேல் கவனித்துக் கொண்டாலும் நகர்ப்புற திட்டமிடலாகட்டும், இல்லாட்டி கட்டுமானமாகட்டும் மற்றும் சிவில் நிர்வாக அதிகாரப்பூர்வமான விடயங்களாகட்டும் பாலஸ்தீன நகராட்சியிலேயே இருந்தது. ஆனால் தற்போது இந்த நகர்ப்புற திட்டமிடலாகட்டும், இல்லாட்டி கட்டுமானம் மற்றும் சிவில் நிர்வாக அதிகாரங்களை முழுமையாக இஸ்ரேல் எடுத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது இது குறித்து நிதியமைச்சர் கூறுகின்ற போது, இத்தனை ஆண்டுகளாக ஆஸ்லோ ஒப்பந்தத்தின்படி மிக ஆபத்தான விதிகளில் ஒன்று அமுலில் இருந்தது.
ஜூதர்களின் குடியேற்ற பகுதிகள் மற்றும் இப்ராஹிமி மசூதி போன்ற புனித தலங்கள் நிர்வாக அதிகாரங்கள் பாலஸ்தீன நகராட்சியின் கீழ் சிக்கி தவித்தது. நேற்றோடு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் என்று தெரிவித்திருந்தார். இனிமேல் ஹெப்ரானில் உள்ள பகுதி ஜூத குடியேற்றங்களாகட்டும், இல்லாட்டி உட்கட்டமைப்பு அதிகாரங்களாகட்டும், இல்லாட்டி சின்னங்களாகட்டும், இவற்றை மேம்படுத்தும் முழு அதிகாரமும் இஸ்ரேலுடைய உயர் திட்டமிடல் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன அரசு இந்த நடவடிக்கையை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது மற்றும் நேரடி ஆக்கிரமிப்பு என்று கடுமையாக சாடிக்கொண்டிருக்கிறது. தங்களை ஒடுக்க நினைக்கும் இந்த முடிவுக்கு எதிராக அமெரிக்காவும் உலக நாடுகளும் உடனடியாக தலையிட வேண்டும் என்று பாலஸ்தீன வெளியுறவுத்துறை கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. ஹெப்ரான் நகரை முழுவதுமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டதனால இனி பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக கோர முடியாது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்து நிற்கின்றனர். இந்த நிலைப்பாட்டில் இதனுடைய நிலைப்பாடு எப்படியாக மாறும், நீ அடுத்த கட்டமாக அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன என்பது தொடர்பாக நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உலக நிலவரத்துடன் சந்திப்போம். நன்றி.